எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் இஸ்ரவேலுடைய மீறுதலின் நிமித்தம் கர்த்தராலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் நாம் இங்கு வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போன நிலையில் இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசினாலே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு இஸ்ரவேலுக்கு உரைக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவருடைய பரிதவிப்பை, என்னை விட்டு தூரமா போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்க கண்டீங்க அப்படின்னு கேட்கிறதையும் அப்படியாக நாம் பேசுகிறதெல்லாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவனை நாம் ஒரு காலத்தில் எப்படி தெரியும் என்று நாம் எல்லோருக்குமே தெரியும். நம்முடைய ஆதி அன்பிலே தேவன் நம்மை ரட்சித்த போது தேவனுக்கென்று நாம் வாழ்ந்த நாட்கள், தேவனுக்கென்று நாம் ஓடின நாட்களை இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்க்க முடியாத இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருமே தங்களுடைய ஆதி அன்பை, ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்த விதத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படியாக உரைக்கிறது. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இப்போதும் எதை நினைத்து பார்க்கிறார்? ஏன் இந்த பூமியிலே நம்மை தேவன் வைத்திருக்கிறார்? ஏன் இப்போதும் ஒரு சரீரமாகிய சபைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார்? நம்முடைய ஆதி அன்பை கர்த்தர் இப்போது நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஆதி அன்பை நாம் இப்போது அவரை விட்டு மாறி மாறி தூரமாய் போவதற்கு, வழி விலகி போவதற்கு நமக்கு ஆயிரம் காரணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டது. ஆனால் தேவன் எதை உற்று நோக்குகிறார் என்று சொன்னால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே, அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்த போது தேவன் நம்மை சந்தித்த போது நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் வனாந்திரமா இருந்தது. அந்த வனாந்திரத்தில் தான் நாம் தேவனுடைய மகிமையை கண்டோம். அந்த வனாந்திரத்தில் தான் தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். அந்த வனாந்திர வாழ்க்கையில நம்முடைய இளவயதின் பக்தி மிகவும் பிரியமானதாய், தேவனுக்கு உகந்ததாய் இருந்தது. நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆதி அன்பை கர்த்தர் இப்போது நினைத்து பார்க்கிறார். உன்னுடைய இளவயதின் பக்தி, நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அதுதான் இளவயதின் பக்தி. அதிலே இருந்து தேவன் வனாந்திரத்திலே நடக்கும்போது கூட நீ அவர் மீது பக்தியா இருந்தாய். வனாந்திரத்தில் நடக்கும்போது கூட நீ அவர் மீது பக்தியா இருந்தாய். உன் இளவயதின் பக்தியை, கர்த்தர் நேசத்தை எப்போதும் நினைத்திருக்கிறார். ஆனால் வனாந்திரத்தை விட்டு தேவன் கானானுக்கு கொண்டு வந்த போது என்ன ஆயிற்று? நம்முடைய பக்தி சோரம் போயிற்று. அந்த இளவயதின் பக்தி நம்மை விட்டு தூரமாய் போயிற்று. தேவன் நமக்காக யுத்தங்களை இந்த உலகத்திலே செய்தார். பிசாசானவனிடத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை, அருமையான ஆத்மாவை தேவன் யுத்தம் செய்து மீட்டார். உலகத்திடத்திலிருந்து தேவன் நம்முடைய ஆத்மாவை மீட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். 4வது வசனத்தில் சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும், அவாந்திர வெளியும் பழங்களும் உள்ள தேசமும், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்திலே எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? கர்த்தரை விட்டு தூரம் போகிறதற்கு உன்னை வனாந்திரத்தில் அவர் நடத்தி வந்தார். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் தேவன் சந்தித்தார். உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்தார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்து இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவரவர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கட்டும். தேவன் எந்த நிலையிலே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். உங்க கடந்த கால வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்தினார். ஆனால் இப்போது எப்படி இருக்குது? அந்த இளவயதின் பக்தி போயிற்று, அந்த நேசம் போயிற்று. இப்போது அவரை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை பார்த்தீங்க? ஏன் எனக்கு தூரமா இருக்கிறீங்க? ஏன் என்னோடு கூட உங்களால் நெருங்கி நடக்க முடியவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, அதனாலதான் தேவன் சொல்றாரு இந்த அதிகாரத்தில், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். நன்றாக கவனிங்கள், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். அதாவது 13வது வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிதான் இன்றைக்கு உலகத்தின் வழியிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம்.
ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கேட்கிறார்கள் சகோதரனே சகோதரியே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டுட்டு இந்த உலகம் என்னும் அந்த தண்ணீர் நிற்காத தொட்டியாக வெடிப்புள்ள அந்த தொட்டிகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களே. ஜீவ தண்ணீரை விட்டு அந்த பாவம் என்கிற வெடிப்புள்ள அந்த தொட்டிகளை, தண்ணீர் நிற்காத அந்த தொட்டிகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே. கர்த்தர் சொல்றாரு 11வது வசனத்துல, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். எந்த ஜாதியாவது இந்த உலகத்துல, எந்த ஜாதியாவது தேவர்களே இல்ல, ஆனாலும் அவர்களுடைய தேவர்களை அவர்கள் மாற்றினது கிடையாது. தேவன் ரட்சிக்காத எவருமே தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினதே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் தான் என்ன செய்தனா, தேவனை விட்டு வேசித்தனம் செய்கிறது என்று இந்த அதிகாரத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் வேசித்தனம் செய்து பிரியமானவர்களே, அவர் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இளவயது நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், அந்த வனாந்திரத்திலே தேவன் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை தமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவர் கொண்டு வந்தார். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு கணவனை போல, ஒரு மணவாளனை போல தென்படுகிறார். ஆனால் இஸ்ரவேல் வேசித்தனம் செய்கிறது எப்படி? தேவனை விட்டு வேறொரு தேவனை பணிந்து கொண்டது. தேவனை விட்டு மெய்யான ஜீவ தண்ணீரை விட்டு வேறொரு தேவனை பணிந்து கொண்டது. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய இங்கு இருக்கிற அநேகர் உங்கள் செவிகள் திறக்கும்படியாக இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனை விட்டு நீங்கள் உலகம் என்னும் புருஷனை நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு என்ற மணவாளனை விட்டு பாவம் என்கிற புருஷனை நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்த நீங்கள் அந்த உடன்படிக்கையிலிருந்து வெளியே வந்து இப்போது வேறு வழியாக போய் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வாய் இந்த காலை வேளையிலே நம்முடைய காதுகள் அருகே நமக்கான வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் அவரை விட்டு தூரமாய் போகிறதுக்கு அவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? பிரியமான வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்திலே, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியம் என்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலை. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு எப்போதும் முதுகை தான் காட்டிக் கொண்டே இருக்கிறாங்க, முகத்தை இல்ல. அவரை விட்டு தூரமாய் போவதிலே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆபத்து வரும்போது என்ன செய்கிறார்கள்? எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். அதனால்தான் வேதம் சொல்கிறது 31வது வசனத்திலே, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமா இருந்தேனா? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்கள் எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருதல் என்று சொல்லுகிறார்கள். இங்க இருந்து நாம் தேவ செய்தியை தொடங்குகிறோம். பிரியமானவர்களே, நாம் எஜமான்கள். ஏன் எங்கே இஸ்ரவேல் விழுந்து போயிட்டு தெரியுமா? உண்மையான எஜமானை விட்டு தங்களுக்கு தங்களே எஜமான்களாக மாறிக்கொண்டார்கள். உண்மையான எஜமானாகிய கர்த்தராகிய தேவனை விட்டு அவர்களுக்கு அவர்களே எஜமானாக மாறிக்கொண்டார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமா இருந்தேனா? நான் உங்களுக்கு வனாந்திரமா இருந்தேனா? நான் உங்களுக்கு காரிருளான பூமியா இருந்தேனா? நான் உங்களை எஜமானாக நான் உங்களை நடத்தி கொண்டு வந்த போது இப்போது உங்களுக்கு நீங்களே எஜமானாய் மாறிட்டீங்க. எல்லாம் உங்களுடைய முடிவு தான், எல்லாம் உங்களுடைய இஷ்டம் தான், எல்லாம் உங்களுடைய வழி தான், எல்லாம் நீங்க யோசிக்கிறது தான் செய்யணும், எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யணும், உங்களுக்கு பிரியமானது எது அதையே செய்யணும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு எஜமானாய் மாறாதபடிக்கு இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பாதத்தில் வருவீர்களாக. எப்போது நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போறீங்க தெரியுமா? நீ உன் வழியை மாற்றி இவ்வளவா விலகி போகிறது என்ன? பிரியமானவர்களே, எப்படி விலகி போகிறாய்? உனக்கு நீயே எஜமானாக மாறி விடுகிறாய். கர்த்தர் என்கிற ஒரு எஜமானை விட்டு உனக்கு நீயே எஜமானாக மாறும்போதுதான் உன் வழியை விட்டு நீ விலகுகிறாய். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமா இருந்தேனா? இல்லையே. தேவன் நமக்கு நல்லவராகவே தென்பட்டார். தேவன் நமக்கு எல்லா நன்மைகளிலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார். ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு? வேதம் சொல்கிறது, ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். யார் தெரியுமா கர்த்தரிடத்தில் வரமாட்டாங்க? நான் தான் எஜமான் என்று நினைக்கிறவங்க வரமாட்டாங்க. நான் தான் கர்த்தருடைய, நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் எல்லாத்துக்கும், நான் நினைக்கிறது தான், நான் சொல்றதுதான் என்று தங்களுக்கு தாங்களே எஜமானாய் மாறுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் வரமாட்டார்கள். அதனால்தான் வேதம் சொல்வது, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே எஜமானா மாறிடாதீங்க. ஏன்னா நீங்க கர்த்தரிடத்திலே வரமாட்டீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வரமாட்டீங்க. கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள வரமாட்டீங்க. நீ ஏன் விலகி போய் கொண்டிருக்கிறாய்? உன் வழியை மாற்றி ஏன் விலகுகிற? ஒரு நாளைக்கு ஒரு யோசனை, ஒரு நாளைக்கு இன்னொரு யோசனை. இந்த வழியில போவோமா, அந்த வழியில போலாமா, எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா? உனக்கு நீயே எஜமானாய் மாறுகிறாய்.
தேவனுடைய பாதத்திலே வந்து தேவனுடைய சித்தம் என்னது என்று தெரிந்து கொள்கிற வாழ்க்கை தானே தேவன் நம்மை ஆதி காலத்தில் நடத்தின வாழ்க்கை. தேவன் ஆதி அன்பிலே நாம் எப்படி தேவனை தேடினோம்? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று தேடினோம். அதனாலதான் தேவன் இந்த இடம் வரைக்கும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று தேடின போது தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். என் விருப்பம் அல்ல உன் விருப்பமே ஆண்டவரே என்று சொன்ன போது தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் நமக்கு எஜமானாய் மாறிவிட்டோம். என் குடும்பத்திற்கு நான் தான் தலைவன் என்று மாறிவிட்டோம். என் மனைவிக்கு நான் தான் தலைவன் என்று மாறிவிட்டோம். நான் சொல்வதுதான் என்று மாறிவிட்டோம். பிரியமானவர்களே, குடும்பத்திற்கு இயேசுவே தலைவராக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படிதான் ஒரு குடும்பம் இயங்க வேண்டும். நீங்களே உங்களுக்கு எஜமானாக மாறி தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி நீங்கள் செய்யும் போதுதான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்க வழியை மாற்றி மாற்றி தேவனை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறீங்க. இப்படி விலகி போய் கொண்டே இருக்கிறீங்க. இஸ்ரவேல் என்ன செய்தது தெரியுமா? இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அசரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினால வெட்கி போவாய். இஸ்ரவேல் என்ன செய்தது? எகிப்தையும் அசரியாவையும் அதோட பலத்தை நம்பி இருக்குது. எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார்? எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். அந்த எகிப்தை சார்ந்து வாழ இஸ்ரவேல் பார்க்குது. அந்த அசரியாவை சார்ந்து வாழ இஸ்ரவேல் பார்க்குது. தேவன் சொல்றாரு, உன்னை அடிமைப்படுத்தினவர்களை நான் விடுதலை அங்கிருந்து பெரிய அற்புதங்களை செய்து உன்னை வெளியே கொண்டு வந்தா நீ யானத்தினா சார்ந்துக்க போற திரும்பவும் அதே உலகத்தாரோடு கூட ஐக்கியம் வைக்க போகிறாய். அதே உலகத்தாருடைய பேச்சை கேட்டு அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. சங்கீதத்துடைய புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. சங்கீத புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா. யாரோட ஆலோசனை நடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. யாரோட ஆலோசனை நடக்கூடாது? துன்மார்கன். யார் துன்மார்கன்? யார் துன்மார்கன்? தேவ பக்தி இல்லாதவருடைய ஆலோசனையில நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு காலம் நடக்கக்கூடாது. நான் சொல்ல வேதம் சொல்லுது, தேவ பக்தி இல்லாதவருடைய ஆலோசனையில நீங்க நடக்கவே கூடாது. ஆமென். பைபிள் சொல்லுது. நீங்க தெருவில் போக வரும்போது உங்ககிட்ட அநேகர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது எது தெரியுமா? எது ஈஸியா கிடைக்கும்? அட்வைஸ் ஈஸியா கிடைக்கும். எப்படி போனாலும் ஒரு அப்படியே எதை கேட்டாலும் அட்வைஸ் கொட்ட வந்து நம்ம முன்னாடி. ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு அவர்கள் எஜமான் அல்ல, உங்களுக்கு நீங்கள் எஜமான் அல்ல, உங்களுக்கு நானே எஜமான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் துன்மார்கனுடைய ஆலோசனை நடக்காது. ஏனென்றால் அது கேட்டுக்கு உன்னை கொண்டு போகும். உன் வழி கேட்டுக்கு போகும். பாவிகளுடைய வழியில நிக்காத. பாவிகளுடைய வழியில நிக்காத. அவனோடு கொஞ்சம் கூட அவனுடைய வழிகளில் நிக்காத. ஒரு செகண்ட் கூட அவனுடைய வழியில நிக்காத. அவனோடு சேர்ந்து நீயும் மாறிக்கொள்ளப்படுவாய். அவனோடு சேர்ந்து நீயும் பிரச்சனையில் அகப்படுவாய். அதனால்தான் வேதம் சொல்லுது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து. இதுதான் சங்கீத புத்தகத்தை 1:1. இதை கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணாமலே சங்கீத புத்தகம் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சங்கீதம் 1:1 இன்னும் முடிக்கல. சங்கீதம் 1:1 நம்ம இன்னும் அர்ப்பணிக்கல. சங்கீத புத்தகத்தை முடிச்சு எல்லாம் முடிச்சு வெளிப்பட்டலுக்கு வந்துட்டாங்க. சங்கீதம் 1:1 நீங்க பின்பற்றீங்களா பாருங்க. எப்படி அந்த புத்தகம் தொடங்குது பாருங்க. எடுத்த உடனே சங்கீத புத்தகம் என்ன சொல்லுது? துன்மார்கருடைய ஆலோசனை நடக்காது. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நாசமடைவதற்கு காரணம் துன்மார்கருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனைகள் தான். இன்னைக்கு அநேகர் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இருக்கிறவர்களோடு சேர்ந்து, அங்க இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள், நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்கள் பள்ளிக்கு போறீங்க, உங்கள் பிள்ளையை கொண்டு வர போறீங்க. அங்க இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்க. அவர்கள் என்ன மாதிரியான மனிதர் என்று பாருங்க. நமக்கு அவர்களோடு ஐக்கியம் வைப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறாரா என்று பாருங்க. அங்கே உலகத்தாரா இருந்தால் அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆமென். உலகத்தாரா இருந்தா அங்க ஐக்கியம் வைக்காதீங்க. ஏன்னா அங்க உலகத்தாரோட ஐக்கியம் வைத்தா எப்படி மேக்கப் பண்ணலாம், எப்படி முகத்தை வெள்ளையாக்கலாம், எப்படி துணியை எந்த ஷாப்பிங்ல வாங்கலாம், எந்த கடையில எது சீப்பா கிடைக்குது, இது மாதிரியான உலக விஷயங்கள் தான் உங்களுக்கு வருமே தவிர, ஆகாத சம்பாஷணை உங்கள் நல்லொழுக்கத்தை கெடுக்குமே தவிர, தேவ பக்தி உங்களை விட்டு நீங்குமே தவிர நீங்கள் பக்தி விருத்தி அடையவே மாட்டீர்கள். அதனாலதான் நாம யாரோட ஐக்கியம் வைக்கும் என்று மிக மிக அவசியமா இருக்கு. அதுதான் அந்த ஐக்கியத்தை தான் வேதம் பேசுது. துன்மார்கருடைய ஆலோசனை நடக்காது, பாவிகளுடைய வழியில நில்லாது, பரியாசக்காரருடைய உட்காரும் இடத்துல உட்கார்றது எது, யாரோடு நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை திசை திருப்பப்படும். இப்படிதான் கர்த்தரை விட்டு தூரம் தூரமாய் போவோம். அப்போ தேவன் சொல்றாரு, நீங்க ஆதி நாட்களிலே உங்களுடைய நேசம் தேவன் நினைத்திருக்கிறார். உங்களுடைய இளவயதின் பக்தி தேவன் நினைத்திருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனுக்கென்று ஓடின நாட்கள், தேவனுக்கென்று வாழ்ந்த நாட்கள், தாகமாய் தேவனை தேடின நாட்கள், அடிக்கடி உபவாசித்த நாட்கள், அடிக்கடி தேவனுடைய ஆராதனையில கலந்து கொண்ட நாட்கள், எப்போதும் சபை கர்த்தருடைய கூடி வருகிற சபை எனக்கு முக்கியம் என்று கருதின நாட்கள், அந்த நாட்களை எல்லாம் மறந்து இன்றைக்கு தேவனை விட்டு உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது. என்ன எதனால விலகி போகிறாய்? உனக்கு நீயே எஜமானாய் மாறினபடினால், எல்லா முடிவும் நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைத்தபடினால், பிரியமானவர்களே எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தபடினால், அதுதான் பெருமையின் ஆவி. பிரியமானவர்களே, அதுதான் பெருமையின் ஆவி. தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்போதும் எந்த ஒரு செயலுக்கும் தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆமென். தான் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்.
அதனாலதான் தேவன் மிகுந்த மனதிலே அவர் வருத்தத்தோடு அவர் சொல்கிறார், உன் இளவயதின் பக்தி, அந்த நேசம், அதுதான் எனக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் உன்னிடத்திலே காணிக்கையை எதிர்பார்க்கவில்லை. தேவன் உன்னிடத்திலே உன்னுடைய இதயம் எதிர்பார்க்கவில்லை. தேவன் உன் இதயத்திலிருந்து வந்த அந்த இளவயதின் பக்தி, அந்த நேசம், அதோடு கூட நீ தேவனை தேடினாயே, அதோடு கூட நீ தேவனோடு நடந்தாயே, அதோடு கூட தேவனை நீ தேடினாயே, இயேசுவுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று வந்து நின்றாயே, அந்த பக்தியை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நீங்கள் எஜமானாய் மாறாதபடி தேவனுடைய பாதத்திலே விழுந்து மனம் திரும்பபடியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை எச்சரிக்கை செய்கிறார். ஏனென்றால் அந்நிய உலகம் நம்மை கெடுத்து கூட காத்துக்கொண்டே இருக்கிறது. உலகம் நம்மை கெடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கெடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. உங்கள் வழிகளை கெடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். இந்த காலம் மிகவும் மோசமான காலமா இருக்கிறபடினா நீ உன் வழியை மாற்றி இவ்வளவா விலகி போகிறது என்ன? நீ என்ன செய்தாலும் தேவனை விட்டு வெளியே போய் நீ என்ன செய்தாலும் வெட்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுது. அதில் உனக்கு வெட்கம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. தேவனுக்கு பிரியமில்லாதது நாம் செய்யும் போது பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு வெட்கம் வருகிறது பிரியமானவர்களே, நாம் நஷ்டப்படுகிறோம் பிரியமானவர்களே. தேவனுடைய பாதத்திலே சேருவோமாக, தேவனுடைய சிற்றையை ஏற்றுக்கொள்வோமாக. அதனாலதான் தேவன் சொல்றாரு, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிலுமான பூமியுமா இருந்தனா இல்லையே, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கர்த்தரிடத்தில் வருவதே கிடையாது. ஆமே, யாரெல்லாம் நான் தான் எஜமான் நினைக்கிறோமோ நம்மளாம் என்ன செய்யறது இல்ல, கர்த்தர்கிட்ட வருவதே கிடையாது. ஏன்னா நம்மளே எல்லாம் முடிவு நம்மளே எடுத்துக்கிறோம், யாருமே தேவையில்லை. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொன்னது. இதனாலதான் தேவனுடைய சந்நிதி. ஆதாமை பாருங்க, ஆதாமை பார்த்து கர்த்தர் முதல்ல என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ஆதாமை பார்த்து, அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆதாமை பார்த்து என்ன கேள்வி கேட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்டாரு. அப்ப ஆதாம் என்ன பதில் சொல்லணும்? அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆனா ஆதாம் எங்க இருக்கிறாருன்னு பதில் சொல்லல, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பதில் சொன்னாரு. கர்த்தர் கேட்டது எங்கே இருக்கிறாய் என்று, ஆனா ஆதாம் சொன்ன பதில் என்ன? எப்படி இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டேன், தோட்டத்தில் உலாவுற கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆமே பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதுதான் நம்முடைய பாவம் வெளியரங்கமாகும், நம்முடைய பாவம் எக்ஸ்பிரஸ் செய்யப்படும். நமக்குள்ள இருக்கிற இருளில் இருந்து எல்லாம் வெளியே வரும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்தா மட்டும்தான். கர்த்தருடைய சமூகத்தில் வராதவனுக்கு தன்னுடைய பாவம் எது, தன்னுடைய தப்பு எது, தன்னுடைய பெருமை எது என்று எதுவுமே தெரியாது. கர்த்தர்கிட்ட வந்தா தானே கர்த்தர் உனக்கு சொல்ல முடியும். பெருமை எல்லாத்தையும் மறைத்து விடும். ஆதாம் கிட்ட கர்த்தர் கேட்கும் போது ஆதாம் சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமே, கர்த்தர் சொல்ற, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தாரு? அதுக்கு முன்னாடியும் தேவன் அவர்களுக்கு உடைய உடுத்தவில்லை. அதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாய் தான் இருந்தார்கள். அப்போ அவர்கள் எப்போதுமே நிர்வாணியா இருந்தார்கள். தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாமுக்கு தான் நிர்வாணி என்ற எண்ணம் வருகிறது. அதனாலதான் தேவன் சொன்னாரு, அந்த பழத்தை நீ சாப்பிடாது. உடனே ஆதாம் என்ன செய்து கொண்டார்? உடனே ஆதாம் என்ன செய்தாங்க? அத்தி இலைகளை தைத்து அவளுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொண்டார்கள். அவர்களுடைய பார்வையில அதுதான் கரெக்ட். அவருடைய பார்வையில இது கரெக்ட். அத்தி இலையை தைத்து உடுத்திக் கொள்வது அவருடைய பார்வையில கரெக்ட். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்க. அடுத்தது தேவன் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கல. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டனுடைய கதி இதுதான். அந்த சந்ததி தான் நாம எல்லாரும். அடுத்தது ஆண்டவர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்போது நான் நிர்வாணி ஆயிட்டேன், நான் என்ன செய்யணும்னு கேட்கல. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டதுனால இப்ப எல்லாம் முடியும். அவரே எஜமான் ஆயிட்டார். அவரே எஜமான். இப்போ ஆதாமுக்கு கர்த்தர் எஜமான் இல்ல, ஆதாமே இப்ப எஜமானா மாறிட்டார். இப்ப என்ன செய்யறார்? ஆதாம் அத்தி இலைகளை எடுத்து தைத்து அவர் போட்டுக்கிறார். கர்த்தர் வராரு, எப்பா நீ நிர்வாணியா ஆயிட்ட, அத்தி இலை இது உனக்கு ஒத்து வராது. தோல் உடைகளை எடுத்து கொண்டு கர்த்தர் ஒரு மிருகத்தை பலியிட்டு தோல் உடைகளை கொண்டு வந்து கர்த்தர் அவனுக்கு போட்டார். ஆமே, இப்ப தெரியுங்களா? நாம தேர்ந்தெடுத்தா அத்தி இலையை தான் தேர்ந்தெடுப்போம். ஆனா நமக்கு கர்த்தர் எதை வைத்திருந்தார் என்றால் தோல் உடையை வைத்திருந்தார். இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் நாம தேர்ந்தெடுப்பது அற்பமா இருக்கும், தேவன் தருவது மகிமையாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உயர்ந்ததா இருக்கும். ஆதாம் அந்த பாவத்தை செய்துட்டார். அதற்கு பிறகு என்ன செய்வது? தேவன் அவனுக்கு ஒரு உடையை உடுத்தினார். பிரியமானவர்களே, அதுதான் மிக மிக முக்கியமானது பிரியமானவர்களே. அதற்கு பின்பு ஆதாமுடைய வாழ்க்கையில கவனிங்கள், எல்லா முடிவும் ஆதாமே எடுக்க ஆரம்பித்தார். அந்த முடிவுகள் எல்லாம் ஆதாம் எடுக்க ஆரம்பித்ததுதான் இன்றைக்கு இந்து வரையிலும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு காரணமாக இருந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய சந்ததியே, முதல் மனிதன் தவறி போனான். முதல் மனிதன், கர்த்தரால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் வழி விலகி போனான். வழியை மாற்றி இவ்வளவாய் விலகி போனான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார். இரண்டாம் ஆதாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் ஒரு பெயரை வைத்திருக்கிறது. அது இரண்டாம் ஆதாம் தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்து முடித்தவர். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிய வாழ்ந்தார்.
பிரியமானவர்களே, பிதாவை தம்முடைய முன்பாக வைத்து அவர் வாழ்ந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நமக்கு நாமே எஜமானா இருந்தால் நாம் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போய் கொண்டே இருப்போம். இயேசுவே என்னுடைய எஜமான், இயேசுவே என்னுடைய எஜமான் என்று அவருடைய பாதத்தில் சரணடைந்தார் நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பார். நம்முடைய குடும்பத்திற்கு எது நல்லது என்று காண்பிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று காண்பிப்பார். காத்திருக்க வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த முயற்சியிலே போகக்கூடாது, உங்களுடைய சொந்த புத்தியிலே போகக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த செய்தி வருகிறது. காத்திருங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர். நம்ம எல்லாம் பாடலாம், எங்கப்பா போவோம் பிரசன்னத்தை விட்டு நம்ம பாடலாம். வாயில பாடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமில்லாம செய்யற எல்லாமே அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு சித்தம் இல்லாம செய்யற எல்லாமே அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போறதுதான். எங்க போற எப்பவுமே தான் போய் கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம தான் பாடுறோம், எங்கப்பா போறோம் பிரசன்னத்தை விட்டு. எப்போ இருந்தோம் கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? எப்பப்பா நீ பிரசன்னத்துல இருந்த? எப்ப பிரசன்னத்துல இருந்த? பிரசன்னத்துல இருப்பது என்னன்னா, ஆதாம் எப்படி போனாரு? தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கினாரு. தேவனுடைய சமூகத்துல ஆதாம் இல்ல, யோனா தேவனுடைய சமூகத்துல இல்ல, வேறு வழியில போனாரு. அப்ப யோனா சொல்றாரு, நீ யார் என்று கேட்கிறாங்க. யோனா என்ன பதில் சொல்றாரு? அந்த கப்பல்ல என்ன பதில் சொல்றாரு? நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நான் இந்த கப்பலில் ஏறினேன் என்று சொல்றாரு. யோனா எப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினாரு? என்ன நல்லா கவனிங்க. யோனா எப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினாரு? கர்த்தர் அவரை நினைவுக்கு பேசினார். யோனா தர்சிசுக்கு ஏற கப்பல்ல ஏறிட்டார். இப்போ யோனா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகிட்டேன். எப்போ விலகினாரு? கர்த்தருடைய வார்த்தையை எப்ப தள்ளினாரோ அப்போ விலகிட்டாரு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளும் போது நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகிறோம். அவருடைய சமூகத்தை விட்டு விலகிறோம். ஆதாம் அப்படிதான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகினான். ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? அவருடைய சமூகத்திலே இருக்கிறோம் நினைச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு. ஆண்டவரே, நான் உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். எங்க வாஞ்சிக்கிறேன் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சமூகத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. அது எப்போது கிடைக்கும்? நான் கடைக்கு போறேன், நான் பைக்ல போறேன், நான் வீட்டுக்கு போறேன், நான் பிரேயருக்கு எவ்வளவு இடத்துக்கு நான் போய் வருகிறேன். இங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் இருக்கா? இங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் இருக்கா? தேவனுடைய சமூகம் என்னோடு இருக்கிறது. எப்படி இருக்குது? எப்போதும் அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும்போது தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும். நான் அவருடைய வார்த்தையை நான் எப்போது தள்ளுகிறேனோ அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகிறேன். அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகல, நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறேன். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். அதனாலதான் நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? உனக்கு நீ எஜமானாய் மாறினபடினால் இதை நீ செய்து கொண்டிருக்கிறாய். மனம் திரும்புவோம்,